தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் ஒரு நாள் சொன்னேன், அது ஆன் ரெக்கார்ட் சொல்ல, ஆஃப் த ரெக்கார்ட் சொன்ன. ஆனால் உண்மையை என்ன நிலைமை என்றால், இந்த கலைத்துறை எப்படி பயணிக்க வேண்டும், ஆராய வேண்டும் என்றால் கலைத்துறையை 6 மாத காலம் மூடிவிட்டு தான் பேசணும். You have to stop the industry for 6 months. Redesign yourself, think for yourself what you have to do for this industry. கலைத்துறைக்கு நாம் எப்படி இந்த கலைத்துறை காப்பாற்ற வேண்டும் எண்ணத்தை நீங்கள் முதல்ல வந்து சொல்லணும். என்ன பண்ண போறோம்? இப்ப இருக்கிற இண்டஸ்ட்ரியோட ஸ்ட்ரக்சர் அது மாதிரியான ஸ்ட்ரக்சர். 100 ஓட்டைகள் இந்த பானையில இருக்கு. எவ்வளவு வெற்றிங்கிற தண்ணி ஊத்தினா கூட அந்த ஓட்டை வழியா போயிட்டே இருக்கு. உரிய தயாரிப்பாளருக்கு அதுக்கு உண்டான பலன் வந்து சேர முடியாம ஒரு இண்டஸ்ட்ரி இன்னைக்கு சூழ்நிலை இருக்கு. இதை மாற்றக்கூடிய நிலைமை வந்திருக்கு. நேற்று நல்ல மீட்டிங் போட்டிருக்காங்க. இண்டஸ்ட்ரியில் வந்து தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஒரு ஜெனரல் பாடி போட்டாங்க. உண்மையாகவே வந்து இந்த இண்டஸ்ட்ரியை ஒழுங்கு பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 3 மாதம் பட தயாரிப்பு வெளியிட்ட நிறுத்தி கூட வந்து இதெல்லாம் ஒழுங்கு பண்ணிட்டு படத்தை கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அதுக்கு அதனால் எந்த வித நஷ்டமும் தயாரிப்பாளருக்கு வந்து சேராது. ஏன்னா எப்போ ரிலீஸ் பண்ணாலும் நல்ல படங்கள் கூட அதுக்கு உண்டான கலெக்ஷனை வந்து தயாரிப்பாளருக்கு வந்து சேர முடியாத நிலை இருக்கும்போது அந்த தயாரிப்பு ஸ்ட்ரக்சரை மாற்றின பிறகு தான் வந்து நம்ம வந்து அடுத்த பணியை தொடங்கணுங்கிறது எனக்கும் அதில் வந்து உடன்பாடு உண்டு. உங்கள் எல்லாருக்கும் தமிழ் திரைப்பட துறைக்கே கூட நல்ல படங்கள் வெற்றியை பெற வேண்டும். அந்த வெற்றி பெற்ற வருமானம் வந்து தயாரிப்பாளர் வந்து சேர வேண்டும். அதனுடைய புகழ் வந்து இயக்குநர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வந்து சேர வேண்டும்.